தப்சீர்னா என்ன? இப்போ நீங்க எடுக்கக்கூடிய தப்சீர்ல நீங்களா அர்த்தம் வச்சு சொல்றீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? சில பேர்லாம் சொல்றாங்களே சிஸ்டர், நீங்க வந்து தப்சீரே பண்ணக்கூடாது, மோஸ்ட்லி தப்சீரே படிக்க கூடாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவெல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. ஆக்சுவலா அல்லாஹ் வந்து முன்னாடி வேதங்களை கொடுத்திருந்தான் இல்லையா? நம்ம வந்து முன்னாடி கொடுக்கப்பட்ட வேதங்களையும் நம்ம நம்புறோம். ரெவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு இக்ரா, படிங்க. எல்லாமே அதுக்குள்ள இதுக்காக தான் நான் உங்களை படைச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நான் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கணும்னா எப்படி நான் புரிஞ்சுக்க முடியும்? இன்னைக்கு ஆலிமா படிக்கிறாங்க, இன்னைக்கு வந்து நிறைய இஸ்லாமிக் கோர்சஸ் படிக்கிறாங்க, கிராமர் படிக்கிறாங்க, நான் அதை படிச்சேன் இது படிச்சேன், நான் வந்து இஜாசா வாங்கியிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன்லாம் சொல்றாங்க. பட் அதுக்கான நோக்கம் என்ன? சொல்லுவாங்க ஒரு வருஷத்துல தப்சீர் முடிச்சுக்கோம், 2 வருஷத்துல தப்சீர் முடிச்சுக்குவோம் அப்படின்னா என்ன? அதுக்கான பலன் என்ன? என்ன மட்டும் கத்துக்கிட்டு என்ன வந்து பிரயோஜனம்? நான் தான் சொல்றேன், வாழ்க்கையில வந்து பணம் சம்பாதிக்கிறதோ, பெயர் சம்பாதிக்கிறதோ, பொருள் சம்பாதிக்கிறதோ, அது எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ்ல தான் மனுஷனை கொண்டு போய் விட்டுருக்கு. ஆனா அல்லாஹ் தானே சிஸ்டர் சொல்றான், துன்யாக்காவும் கேளுங்க ஆஹிரத்காவும் கேளுங்கன்னு. அப்ப துன்யாவையும் நம்ம வாழணும்ல. நீங்க சொல்றத பார்த்தா ஆஹிராவுக்காக தான் நீங்க வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஹாப்பி நியூ இயர் கூட விடுங்களேன், இந்த பார்ட்டி பண்றது, செலிப்ரேஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி, ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஃபேமிலி பார்ட்டியா அந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்றது, இதுல முஸ்லிம்கள் இல்லாம இருக்காங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த வீடியோல தப்சீர்னா என்ன, தப்சீர் கிளாஸஸ்ல என்னென்ன இருக்கு, நார்மலா தர்ஜுமாவுக்கும் தப்சீருக்கும் என்ன டிஃப்ரெண்ட், நம்ம அல்வைஸ் குரான் அகாடமியில சொல்லி கொடுக்கக்கூடிய தப்சீருக்கும் மிற்ற அகாடமியில சொல்லக்கூடிய தப்சீருக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இந்ததுடைய விளக்கங்களை பற்றி தெளிவா நம்ம பார்க்க போறோம். எதுக்காக தப்சீர் படிக்கிறோன்ற விளக்கத்தையும் இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இதற்காக டாக்டர் நஷ்மிரா ஆஸ்மி நம்மளுடன் இணைஞ்சிருக்கிறாங்க. நமக்கு அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகளை வச்சு அவங்க கிட்ட நம்ம கொஸ்டின்ஸா கேட்டு அதனுடைய ஆன்சரை பெற்று நம்ம தெளிவு பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தப்சீர்னா என்னன்னோ அதனுடைய விளக்கங்களை பத்தியும் இங்க நம்ம பார்க்கலாம்னு நினைச்சிருக்கிறோம். நீங்க தப்சீர் கிளாஸ் எடுக்கிறனால நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸை கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க. இன்ஷா அல்லாஹ். தப்சீர்னா என்ன? தப்சீர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தப்சீர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. தப்சீர் அப்படின்றது ஃபஸ்ஸர அப்படின்ற வேர்ட்ல இருந்து வருது அரபிக்ல. ஃபஸ்ஸர அப்படின்னா என்னன்னா விளக்க உரை. ஸோ அததான் தப்சீர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு இறக்கியிருக்கான். அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரியாத லாங்குவேஜ், அரபிக் லாங்குவேஜ். இப்ப நம்ம அரபிக் தான் பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து இப்ப நம்ம தமிழ் பேசுறோம், தமிழோட இலக்கணங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்த உடனே திருக்குறள் எல்லாம் படிச்ச உடனே நமக்கு மீனிங் தெரிஞ்சிருமா? அப்படி தெரிஞ்சிராது. சில விஷயங்கள் தெரிஞ்சிரும், சில விஷயம் வந்து கொஞ்சம் அதுக்கு விளக்கணும். அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரிதான் குர்ஆன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான விளக்கங்களை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லி கொடுத்த விளக்கத்தை படிக்கிறது தான் தப்சீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். தப்சீர் வந்து நிறைய விளக்க உரைகள் இருக்கு. அந்த விளக்க உரைகள்ல எது சரியானதா இருக்கும், எது தவறானதா இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம படிக்கிறது தான் தப்சீர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க எடுக்கக்கூடிய தப்சீர்ல நீங்களா அர்த்தம் வச்சு சொல்றீங்களா? இப்போ ஒரு வேர்டுனா அந்த வேர்டுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நீங்களா அர்த்தம் வச்சு சொல்றீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து எனக்கும் பேசிக்கா அரபிக் தெரியாது. பட் இந்த விளக்க உரைகளை நமக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்போ அந்த விளக்க உரைகளுக்கு அந்த வார்த்தைக்கான எக்ஸாக்டான அந்த அர்த்தங்களை தேடி கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த சொல்லி கொடுத்த அந்த முறைய மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ற வேலையை தான் நான் வந்து இங்க செஞ்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, என்கிட்ட இருந்து எந்த செய்தி கிடைச்சாலும் நீங்க அதை வந்து மற்றவங்களுக்கு எத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையை தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். யாருமே தப்சீர் செய்ய முடியாது பை ஓனா. இப்ப நம்ம வந்து குர்ஆனை தர்ஜுமாவோட பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். தர்ஜுமா அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு அதுக்கான பேசிக்கான அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா இதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு எந்த ஒரு மனிதராலையும் சொல்ல முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த கைடன்ஸை கொடுத்தான். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அவங்களுடைய கூட இருந்த கம்பேனியன்ஸ்,
சஹாபாக்கள். அவங்க இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ற அந்த அர்த்தத்தை நமக்கு விளக்கி தராங்க. அப்போ அதை கோர்த்து நமக்கு தொகுத்து தந்த இமாம்கள் அதை புத்தகமா கொடுத்திருக்காங்க. அப்போ இதை தாண்டி நம்ம வேற எதுவும் புதுசா அதை கத்துக்கவும் தேவையில்லை, புதுசா நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கத்துல எந்த ஒரு புதிய விஷயமும் பித்தத், ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகளை கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம தஃப்சீர் செய்ய போறோம் அப்படின்னும் போது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு வார்த்தையும் என்னோட ஓனான வார்த்தையா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது தஃப்சீர் அப்படின்னா. சில பேர்லாம் சொல்றாங்களே சிஸ்டர், நீங்க தப்சீரே பண்ணக்கூடாது, முஸ்லிம்ஸா தப்சீரே படிக்க கூடாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவெல்லாம் அல்லாஹ் கொடுக்கல, ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் அறிஞர்கள் தான் அதெல்லாம் பார்க்கணும் படிக்கணும்ன்றாங்க. நீங்க சொல்றீங்க சாதாரண பேரும் தப்சீர் படிக்கலாம் அப்படின்றீங்களே, இது என்ன விதத்துல சாத்தியம்? ஆக்சுவலா அல்லாஹ் முன்னாடி வேதங்களை கொடுத்திருந்தான் இல்லையா? நம்ம முன்னாடி கொடுக்கப்பட்ட வேதங்களையும் நம்ம நம்புறோம். என்னென்ன வேதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது? 4 வேதங்கள் குர்ஆன்ல சொல்லப்படுது. தௌராத், இன்ஜில், ஜபூர், குர்ஆன். இந்த மாதிரி 4 வேதங்கள் கொடுக்கப்படுது. குர்ஆனுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வேதங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டும் போது சொல்றான், அந்த வேதங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அறிஞர்களுக்கு மட்டுமே உரியது, அறிஞர்கள் மட்டுமே அதை படிக்கணும், மற்ற யாருமே படிக்க கூடாது, அது ரொம்ப புனிதமானது, அதை தொடக்கூட கூடாது அப்படின்ற நிலையை ஏற்படுத்திட்டாங்க புத்தகமா கொடுக்கப்படும் போது. அதனாலதான் குர்ஆனை நமக்கு புத்தக வடிவமா கூட கொடுக்காம ஒளி வடிவத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்களாம். சோ அப்போ அதை கேட்கறதன் மூலமா, கேள்வி அறிவின் மூலமா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை விளங்கணும், அந்த விளங்கி நம்ம வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம கொடுத்தான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், இந்த குர்ஆனை எளிமையாக உங்களுக்கு கொடுத்திருக்கேன், எளிமையான அரபி மொழியில கொடுத்திருக்கேன், அப்படின்னா ரொம்ப ஈஸியா தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த குர்ஆனை நான் விளங்கி படிக்காம வெறும் நான் டெய்லி அதை ஓதுறேன், டெய்லி அதோடைய அரபிய நான் அரபி லாங்குவேஜ தெரிஞ்சுட்டு நான் ஓதுறேன் அப்படின்றதுல எந்த ஒரு பலனும் அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து அதுல எதிர்பார்க்கு. அப்ப அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, ரெவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு இக்ரா, படிங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, விளக்கத்தை புரிஞ்சுக்கோங்க, அதன்படி உங்க வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ஆர்டரை கொடுக்கணும். ஈவன் குர்ஆன் அப்படின்னாலே என்னது? கரா அப்படின்ற வேர்ட்ல இருந்து வரதான், படிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். அப்ப நானே படிக்காம யாரோ ஒருத்தவங்க படிப்பாங்க, நான் அதெல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்றது இஸ்லாத்துக்கே புறம்பான விஷயமா இருக்கு. அப்படிதானே? இஸ்லாம்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை தான் முதல்ல எடுத்து சொன்னாங்க. அல்லாஹும் நமக்கு அதை தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா கொடுத்துருக்காங்க. சோ அப்ப அந்த குர்ஆனையே நான் படிக்காம படிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையை இஸ்லாம் ஏற்படுத்தல, அல்லாஹும் ஏற்படுத்தல. அது எளிமையாக தான் வச்சிருக்கான், எல்லாருமே படிக்கலாம். அதை படிக்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கான முக்கியமான நோக்கமாகவே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம மனுஷனை பிறந்து வளர்றது எதுக்காக அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுக்காக? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் அப்படின்னு சொல்றான். என்ன வணங்குறதுக்காக அன்று எதுக்காகவும் படிக்கும். யஅபுத் அப்படின்றதுக்கான வேர்டே என்னன்னு பாத்தீங்கன்னா அபத அப்படின்ற வேர்ட்ல இருந்து வர்றதுதான். அபத அப்படின்றதுல எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அல்லாஹ்க்கு நான் அடிமைத்தன்மையோட இருக்கிறது, அல்லாஹ்வை நான் உணர்றது, அல்லாஹ்வை தேடுறது, இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். இதுக்காக தான் நான் உங்களை படைச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நான் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கணும்னா எப்படி நான் புரிஞ்சுக்க முடியும்? இந்த குர்ஆனின் மூலமா தானே நான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப அதையே நான் படிக்காம, அதனாலதான் இப்போ இந்த ஜெனரேஷன் கேப் நிறைய வந்தது. வெறும் பேர் தாங்கி முஸ்லிம்களா வாழ்றதுக்கு நிறைய மக்கள் வாழ்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேதம், ஒரே ஒரு கட்டளைக்கான ரூல் புக், அந்த ரூல் புக்கை கூட நான் படிக்காம அதற்குரிய விளக்கம் கூட எனக்கு தெரியாம வாழ்றதுனால்தான் இன்னைக்கு பெரும்பாலும் பெயர் தாங்கி முஸ்லிம்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்ப அதை நம்ம படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கணும், அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு, ரெகுலேஷன் எல்லாம் தெரிஞ்சு, அந்த ரூல்ஸை எதுக்காக ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதெல்லாம் தெரிஞ்சு வாழ்றதுக்காக மட்டும்தான் அல்லாஹ் மனுஷனை படிச்சிருக்கான். அப்ப என் வாழ்க்கைக்கான பர்பஸே அந்த புக், ஒரே ஒரு புக் தான் அப்படின்னு இருக்கும்போது அதை கூட படிக்க கூடாது அப்படின்றது ஒரு முட்டாள்தனத்தையும் இந்த இஸ்லாத்தை வழிகெடுக்கிறதுக்கான ஒரு வழியும் தான் இதை நம்ம பார்க்க முடியும். சோ கண்டிப்பா எல்லாரும் அந்த குர்ஆனை படிக்கணும், அதோடைய விளக்கத்தை படிக்கணும். சும்மா பேசிக்கா நான் தர்ஜுமா படிக்கிறேன், எனக்கு தர்ஜுமா படிச்சா குர்ஆனுடைய மீனிங்கை படிச்சா எனக்கு அர்த்தம் தெரிஞ்சிரும் அப்படின்னா இல்ல. அதுக்கு ஆழமான அந்த வேர்ட் பை வேர்ட் நம்மளோட அந்த அரபில இதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் போதுதான், ஓ அல்லாஹ் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கானா அப்படின்றது புரியும் போதுதான் நமக்கு அந்த மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா அந்த குர்ஆனை நம்ம எல்லாருமே தஃப்சீரை படிச்சே ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர், இப்போ பிஸ்மில்லான்றதுடைய அர்த்தம் தர்ஜுமால என்ன வரும்னா இறைவனுடைய பெயரால் அப்படின்னு வரும், சரிங்களா? இதையே நான் தஃப்சீர்ல பண்றதா இருந்தா இதே தானே வரும்? தஃப்சீர்ல அதே தான் வரும். இப்போ மீனிங் எதுவுமே மாற போறது இல்ல. பட் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பிஸ்மில்லா அப்படின்றது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு,
இப்ப இந்த இடத்துல நான் யோசிக்க மாட்டேன் ஏன் அல்லாஹோட பேரை கொண்டு அப்படின்னு யோசிப்பேன். அல்லாஹுவின் பேரா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு அப்படின்னு இருக்கும். ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு தமிழ்ல சொல்லி ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அரபிக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா அல்லாஹுவின் பெயரை கொண்டு, அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அர் ரஹீமுக்கே விளக்கம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம 2 மணி நேரம் விளக்கம் பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான 2 பேர்கள். அப்ப அதுக்கே நம்ம அவ்வளவு விளக்கம் பார்க்கணும். இப்ப இந்த பிஸ்மில்லா மட்டும் எடுத்துக்கலாம், அல்லாஹுவின் பெயரை கொண்டு. இட்ஸ் இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஆனா நம்ம தமிழ்ல எழுதும் போது எப்படி சொல்லுவோம், அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆரம்பம் செய்கிறேனே அரபிக் லாங்குவேஜ்ல இல்ல. இததான் நம்ம தப்சீர்ல படிக்கிறோம். தர்ஜுமால உங்களுக்கு இருக்காது. இப்ப தர்ஜுமால என்ன இருக்கும், ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பட் தப்சீர்ல நம்ம பார்க்கும்போது ஏன் அந்த பிஸ்மில்லா மட்டும்தான் இருக்கு, அடுத்து ஒரு ஆக்ஷன் இல்ல, இப்பதான் ஒரு விளக்கத்தை கொண்டு வரோம். பிஸ்மில்லா அப்படின்றது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். அது எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அடுத்து நான் செய்யக்கூடிய ஆக்ஷன் மூலமா கம்ப்ளீட் ஆகுது. இப்ப பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு நான் புக்கை திறக்கிறேன் அப்படின்னா அல்லாஹுவின் பெயரை கொண்டு நான் இந்த புக்கை திறக்கிறேன், அல்லாஹுவின் பெயரை கொண்டு நான் தண்ணீர் குடிக்க போறேன். சோ அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுறதே நம்மளோட ஆக்ஷன் மூலமா தான். சோ இதெல்லாம் எப்போ நமக்கு தெரியும், நம்ம குரானே பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னும் போது அப்ப குரான் படிக்கும் போது மட்டும்தான் பிஸ்மில்லா சொல்லணும் அப்படின்றது நமக்கு தோணும். இப்ப இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கும் போதுதான் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் பிஸ்மில்லா அப்படின்றது தெரியாது. அந்த பிஸ்மில்லாக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதே தப்சீர்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதோட விளக்கத்தை பார்க்கும்போது இப்ப பிஸ்மில்லா அப்படின் போது இதை படிச்சுட்டு நம்ம போயிடுறோம் இல்லையா, அது தர்ஜுமா பண்ணிடுறோம். இப்ப பிஸ்மில்லாக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாக்குறோம். பிஸ்மில்லாக்கான விளக்கம் அல்லாஹ்வின் பேர் கொண்டு ஆரம்பிக்கும். ஏன் பிஸ்மில்லான்னு சொல்றான், அந்த ஏன் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுதான் இந்த தப்சீருக்குடைய மெயினான நோக்கமா இருக்கு. ஏன் அல்லாஹ் பிஸ்மில்லான்னு சொல்றோம், நீங்க சொல்லுங்க சிஸ்டர். ஏன்னா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சவன், அகில உலகங்களை அவன் தான் பராமரிக்கிறான். சோ அவனுடைய எல்லா விஷயமும் அவன் தான் நம்மளை பரிபாலிக்கிறான், எல்லாமே செய்யறான். அவனை வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அவனை வச்சுதான் எண்ட் பண்ணணும். இதுதான் பேசிக்கான ரீசன். ஆமா சிஸ்டர், இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டுதான் நம்ம செய்யணும் அப்படின்றது. ஏன்னா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சா அவனை கொண்டுதான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்றது. இப்ப இந்த பிஸ்மில்லா ஏன் அப்படின்னு நமக்கு 8 விளக்கங்களை தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க. நம்மள ஓனா சொல்லிக்க தேவையில்லை, தப்சீர் ஆசிரியர்கள் ஆல்ரெடி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க 8 விளக்கங்கள். ஏன்னா பிஸ்மில்லா அல்லாஹுடைய பேரே பரக்கத். அப்போ எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அது எனக்கு பரக்கத்தாக அமையணும் அப்படின்னா அல்லாஹோட பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அதுவும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான 2 பேர்கள், அர் ரஹ்மான் அர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ அதுல அல்லாஹுடைய பரக்கத் எவ்வளவு நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி பிஸ்மில்லா அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் சிஸ்டர், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்போ விரட்டப்பட்ட ஷைத்தான் கிட்ட இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வெளிய ஷைத்தான் கிட்ட இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். இப்போ பிஸ்மில்லான்னு நம்ம சொல்லும் போது அது நான் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஒரு தவறான காரியத்தை பை நேச்சராவே செய்ய மாட்டேன். பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு யாராவது புறம் பேசுவாங்களா? மாட்டோம். பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு யாராவது பொய் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சோ என்னுடைய உள்ளத்துக்காக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு, வெளியில இருந்து தேடக்கூடிய பாதுகாப்பு. அப்ப என்னோட உள்ளத்துல இருந்து நான் தேடக்கூடிய பாதுகாப்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப இந்த மாதிரி விளக்கங்களை அடுத்தடுத்து அடுக்கிக்கிட்டே போகும்போது நான் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் பிஸ்மில்லான்னு சொல்லாம எனக்கு வராது. இந்த விளக்கத்தை தெரியும் போதுதான் எனக்கு அது. ஆமா, நம்ம குரான் ஓதும் போது மட்டும் தான் பிஸ்மில்லா சொல்லுவோம், ஒது செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லுவோம். இந்த மாதிரி சாதாரணமா காரியங்கள் செய்யும் போது நம்ம சொல்ல மாட்டோம் பிஸ்மில்லா. அப்போ இந்த விளக்கங்களை இந்த 8 விஷயமும் இதுக்குள்ள அடங்கி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது என்னோட காரியங்களை இந்த பிஸ்மில்லாவை தாண்டி எதுவுமே தொடங்காது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த வாழ்க்கை குரானை படிக்கிறதுக்கான நோக்கமே அப்ளை பண்றதுதான், லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு தான், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இல்லை. இன்னைக்கு ஆலிமா படிக்கிறாங்க, இன்னைக்கு நிறைய இஸ்லாமிக் கோர்சஸ் படிக்கிறாங்க, கிராமர் படிக்கிறாங்க, நான் அதை படிச்சேன் இது படிச்சேன், நான் இஜாசா வாங்கியிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன்லாம் சொல்றாங்க. பட் அதுக்கான நோக்கம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த குர்ஆனாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்ப அந்த குர்ஆனா நம்ம வாழ்க்கை இருக்கா யோசிச்சு பாருங்க. படிச்ச ஆலிம்களாக இருக்கட்டும், எல்லா குர்ஆனை பற்றின விளக்கங்கள்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரி குர்ஆனாவே இருக்கா அப்படின்னா சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கு. பெரும்பாலும் வாழ்க்கை வேறையாக படிப்பு வேறையாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ படிப்பு வாழ்க்கையா மாறணும்னா அதற்கான விளக்கத்தை சரியா நான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தப்சீர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொல்றத பார்த்தா இப்போ தப்சீர்லாம் ஏதோ நல்ல படிச்சவங்களுக்கு தான் புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கே சிஸ்டர்.
நான் வந்து நிறைய இதுக்காகவே படிக்கணும் அப்படின்ற மாதிரியும், இதுக்காக நான் என் வாழ்க்கையில ரொம்ப நாட்கள் செலவு செய்யணுன்ற மாதிரியும் இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. கண்டிப்பா செலவு பண்ணணும் சிஸ்டர். அப்புறம் எதுக்கு நம்ம வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்காரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதுல தான் வந்து ரெவல்யூஷன் வருது. அப்படியே ஒரே புக்க அல்லாஹ் கொடுத்துடலையே, ஒரே நேரத்துல படிச்சு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொடுத்தா? 23 வருடங்கள். 23 வருஷமா அந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமா சிறிது சிறிதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களும் கொடுத்தாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நம்ம வாழ்க்கை முழுக்க ஸ்பெண்ட் பண்ணாலும் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தான அந்த வார்த்தைகளை நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்றதுக்காக கண்டிப்பா அதை வந்து நம்ம கண்டிப்பா டைம் எடுத்து எடுத்துக்கணும். சிலர்லாம் சொல்லுவாங்க 1 வருஷத்துல தப்சீர் முடிச்சிருவோம், 2 வருஷத்துல தப்சீர் முடிச்சிருவோம் அப்படின்னா, அப்போ அந்த 2 வருஷத்துல தப்சீர் முடிக்கும் போது என்ன அதற்கான பலன் என்ன? அதற்கான விளக்கத்தை தெரிஞ்சுட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி எல்ம மட்டும் கத்துக்கிட்டு என்ன வந்து பிரயோஜனம்? அதை வந்து அப்ளை பண்ணல அப்படின்னா, அப்ப நம்ம இப்ப தப்சீரை நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னாலே அதோட முழுக்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இந்த சூறாவிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு என்ன சொல்ல நாடுறான், அந்த சொல்றத நான் எப்படி லைஃப்ல அப்ளை பண்றது. அதாவது நம்ம இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அறிவு கொடுக்கப்பட்டுருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து இல்மை வந்து நமக்கு கொடுத்துட்டான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், தெரியாத எல்லாத்தையுமே அல்லாஹ் கத்து கொடுத்துட்டான். ஆனா அந்த லைஃப்ல அப்ளை பண்றதுக்கான பிரிட்ஜ் வந்து பிரேக் ஆயிடுச்சு நடுவுல. இப்ப வந்து ஒரு பேரண்ட் இருக்காங்க, அவங்க ஹிஜாப் எல்லாம் போட்டுருக்காங்க, பிள்ளைங்க ஹிஜாப் போடல. ஏன் எங்க பிள்ளைங்களுக்கு போடல அப்படின்னு அந்த பேரண்ட் கேட்டா, இல்ல நான் சொல்லி பார்த்துட்டு அவங்க கேட்கல, நம்ம என்ன ஃபோர்ஸா பண்ண முடியும் அப்படின்னு பேரண்ட் சொல்றதும், பிள்ளைங்க கிட்ட கேட்டா அவங்க ஏதோ பிலீவ் பண்றாங்க, அவங்க போடுறாங்க, எனக்கு அந்த பிலீஃப் இல்ல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து என் பிள்ளைகிட்ட ரொம்ப கஷ்டமா கேக்குறாங்க அவங்க கொஸ்டின், எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல, என்ன சொல்லணும்னே தெரியல, நான் வந்து சொல்றது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, கட்டுப்படுத்துறேன்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா அதனுடைய விளக்கம் எனக்கு தெரியல அப்படின்னு சில பேரண்ட்ஸ் சொல்றாங்க. சோ அப்ப அந்த பிரிட்ஜ் வந்து பிரேக் ஆகுது. எனக்கு தெரியுது ஓகே ஹிஜாப் போடணும்னு இருக்கு, ஆனா ஏன் போடணும்னு எனக்கு தெரியல, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியல, அதை நான் எப்படி பாக்குறேன்னே தெரியல. அப்புறம் எப்படி என்னோட குழந்தைக்கு நான் எடுத்துட்டு போக முடியும்? அப்ப அதே மாதிரி அந்த குழந்தை கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? இதனாலதான் இஸ்லாம் வந்து இந்த பெயர் தாங்கி முஸ்லிம்களா வந்ததுக்கு காரணம் இதுதான் பெரும்பாலும் நம்ம சொல்லலாம். சோ அப்ப அந்த விளக்கத்தை நம்ம வாழ்க்கை முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறிதா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நான் தான் சொல்றேன், வாழ்க்கையில வந்து பணம் சம்பாதிக்கிறதோ, பெயர் சம்பாதிக்கிறதோ, பொருள் சம்பாதிக்கிறதோ, அது எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ்ல தான் மனுஷனை கொண்டு போய் விட்டுருக்கு. ஏன்னா மனுஷன் குர்ஆன்ல இருந்து அப்படியே விலகிட்டே வந்துட்டான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நினைவு கொண்டுதான் உள்ளம் அமைதி அடையும் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் அபி திக்ருல்லா, அல்லாஹ்வை நினைவு கொண்டா மட்டும்தான் மனசு அமைதி பெறும். நான் அல்லாஹ்வே நினைவு கூறல, ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், அந்த நேரத்துல எப்படி என்ன அல்லாஹ்வோட இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு? ஏதோ 4 வார்த்தைகளை படிச்சு வச்சிருக்கேன் அரபிக்ல சூரா அப்படின்னு. சோ அதை நான் வந்து சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறையில நான் சொல்லுவேன். ஆனா அந்த சூறால என்ன சொல்றோம் அப்படின்றது நமக்கு தெரியுமா? என்ன வார்த்தை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுமா? அப்படி அந்த விளக்கமே தெரியாம நான் எப்படி வந்து ஒருத்தவங்க இப்ப வந்து என்னோட சிஇஓ இருக்காங்க, ஒரு பாஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம 2 பேருமே கான்வர்சேஷன், எனக்கு தெரியாத லாங்குவேஜ்ல நீங்க என்கிட்ட பேசினா எனக்கு புரியுமா? இல்ல நான் வந்து உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக அந்த லாங்குவேஜை படிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசினா எனக்கு ஏதாவது புரியுமா? சோ அப்போ நம்ம வாழ்க்கைக்கான நோக்கமே என்னன்னா இந்த குர்ஆனை படிச்சு அல்லாஹ் கூட தொடர்பை ஏற்படுத்துறது மட்டும்தான். அப்ப பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறது, பெருமையை சம்பாதிக்கிறது, அப்புறம் இந்த வாழ்க்கைக்கான தேவைகளை, ஆசைகளை, சந்தோஷங்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்க அது கடைசியில எங்க போய் முடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு முஸ்லிம் தான் பேசிக்கா மறுமையை நம்பிதான் வரும். அப்ப என்னோட வாழ்க்கைக்கான நோக்கமே இந்த ஒரே ஒரு புக் தான். இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க, ஜூயிஸ் எடுத்துக்கோங்க, வேதம் கொடுக்கப்பட்டவங்க முன்னாடி கொடுக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு வேதமா வச்சிருக்கல, அவங்க நிறைய புக்ஸ் வந்துருச்சு இல்லையா? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, அப்புறம் வந்து பல பெயர்கள்ல பல புக்ஸ் இருக்கு. ஆனா இஸ்லாமியனுக்கு என்ன புக் இருக்கு? ஒரே ஒரு புக். அப்ப ஆஃப்டர் ஆல் அல்லாஹ் கொடுத்த ஒரு புக்க கூட என்னால படிக்க முடியலையா? படிச்சு இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ்ல நமக்கு எத்தனை பேர்ல முஸ்லீம்னு சொல்றோம், ஆலிமான் கூட சொல்றோம்னு வச்சுக்கோங்க, தமிழ்ல முழுக்க இந்த குர்ஆனை நான் படிச்சு முடிச்சிருக்கேன்னு யாராவது சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் ரொம்ப குறைந்தபட்சமா தான் இருப்பாங்க. 20 பேர்கிட்ட நான் கேட்டேன்னா 2 பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து அதுக்கு கூட நேரம் இல்லை. ஏன்னா நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும், அதுல ஒரு பகுதி நான் அல்லாஹை வணங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் நம்மள எப்படி படிச்சானா, நான் அல்லாஹை வணங்கணும், அதுல ஒரு பகுதி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு படிச்சிருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன் எல்லாமே வந்ததுக்கு காரணம் என்னன்னா
நான் வாழ்க்கையை நான் எப்படி வேணா வாழ்வேன், அதுல கொஞ்சம் கொஞ்சம் அல்லாஹ்வை நினைவு கொண்டுப்பேன். வாழ்க்கையில நான் வாழ்ந்த போது இத வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 1 ஹவர் வந்து தஜ்வீத் கிளாஸ் போறாங்க என் பிள்ளைங்க. ஒரு 1 ஹவர் வந்து குர்ஆன படிக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் ஆலிமா படிச்சுட்டு வந்துட்டாங்க. படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. 9 மணி நேரம் ஸ்கூல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. உலக கல்விக்காக. அங்க எங்கேயாவது அல்லாஹ்வை பத்தியா பேச போறாங்க? கிடையாது. ஆனா அல்லாஹ்வுக்காக 1 மணி நேரம் படிக்கிறாங்க. அதுல ஒரு பெருமை வேற நமக்கு. அப்ப வந்து கொஸ்டின் கேட்கணும். இப்ப நம்ம வந்து எதுக்காக இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்ற கொஸ்டின் கூட கேட்கல. ஆனா ஒரு முஸ்லிம் அப்படின்னு நான் என்ன அடையாளப்படுத்திக்கிறதுக்கான நோக்கம் அதுக்கான பலனே கிடையாது ஆக்சுவலா. ஆனா அல்லாஹ் தானே சிஸ்டர் சொல்றான், துன்யாக்காவும் கேளுங்க, ஆகிரத்காவும் கேளுங்கன்னு. அப்ப துன்யாவையும் நம்ம வாழணும்ல. நீங்க சொல்றத பார்த்தா ஆகிராவுக்காக தான் நீங்க வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே. ஆமா, துன்யா வந்து டூல். ஆஹிராக்கு போறதுக்கான டூல். இப்ப வந்து துன்யால நான் அனுபவிக்கணும்னு நான் நினைச்சேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மறுமையை விற்று இம்மையை விலைக்கு வாங்கி கொண்டவங்க தான் நஷ்டவாளிங்க அப்படின்னு சொல்றான். அதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நியூ இயர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுல ஒரு பார்ட்டி கொண்டாடுறாங்க. இதுல முஸ்லிம்கள் இல்லன்னு சொல்லுவீங்களா? என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து வேற ரிலிஜன்ல இருக்காங்க. நான் வந்து அவங்க சொல்லும்போது எப்படி சொல்லாம இருக்க முடியுன்றதுக்காகவே சொல்ல தானே செய்வோம். ஹாப்பி நியூ இயர் கூட விடுங்களேன். இந்த பார்ட்டி பண்றது, செலிப்ரேஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி, ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஃபேமிலி பார்ட்டியா இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்றது. இதுல முஸ்லிம்கள் இல்லாம இருக்காங்களா சொல்லுங்க? மோஸ்ட்டா இருக்க தான் செய்றாங்க. நம்ம வீடியோஸ்ல பார்க்குறோம், எவ்ளோ பார்க்குறோம். கண்ணால பார்க்க தானே செய்றோம். சோ அப்போ இந்த உலகத்துக்கான விஷயங்கள மட்டும் தான் நம்ம வந்து சொல்லிக் குடுத்து வளர்க்கப்பட்டிருப்போம். இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக் குடுத்து வளர்க்கப்பட்டிருப்போம். அந்த நேரத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணும்போது, எல்லார் கூடயும் சேர்ந்து ஒண்ணா அரட்டை அடிக்கும்போது, அப்போ மரணம் ஏற்பட்டுட்டா, அப்ப ஆகிராக்காக தான் வாழணுமானா, எந்த நேரம் வேணா மரணம் வந்துரும்ல. உனக்கு 60 வயசுல தான் மரணம், 80 வயசுல தான் மரணம்னு அல்லாஹ் சொல்லி குடுத்துருக்கானா? இல்ல யாருக்காவது தெரியுமா? அப்ப அந்த நேரத்துல ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு மரணம் வர தயாரா இருக்குன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஆஹிராக்காக தான் வாழணும். இமைக்காக வாழ்றது வந்து அந்த நம்மளுடைய வாழ்க்கையை மொத்தமா நஷ்டமானதுக்கு சமம். இந்த உலக வாழ்க்கை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 60ல இருந்து 70 ஆண்டுகள்ங்க. ஆனா மறுமை வாழ்க்கை இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி கவுண்ட் பண்ண கூட முடியாது. சோ நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அப்ப இது வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா கம்பேர் பண்ணி தான் நம்ம வாழணும். சோ துன்யா வந்து ஒரு டூல். துன்யா மூலமா தான் சொர்க்கத்தை அடைய முடியும். ஆஹிராவை அடைய முடியும். அப்ப ஆஹிராக்காக வாழ்றதா துன்யாவை விட்டுட்டு போக முடியாது. துன்யாவை யூஸ் பண்ணி தான் நான் ஆஹிராவை அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். சோ அந்த துன்யாவை வைஸா சிந்தனையா யோசிச்சு செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நீங்க தப்சீர் கிளாஸஸ் எடுக்கிறனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க எந்த தப்சீர் ஆசிரியர்கள ஃபாலோ பண்றீங்க? இல்ல அவங்களுடைய புக்ஸ ஃபாலோ பண்றீங்க? நீங்க பண்ணக்கூடியதுக்கும், மித்தவங்க தப்சீர் பண்ணக்கூடியதுக்கும் என்ன டிஃபரெண்ட்டா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது என்ன மாரி இருக்கு? அப்படின்றது வர இப்போ தஃப்சீர் ஆசிரியர்கள் நிறைய இருக்காங்க. இப்னு கசீர் தஃப்சீர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து தமிழ்லயும் இருக்கு. மற்ற தஃப்சீர்கள்லாம் இங்கிலீஷ் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. உருதுல டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அண்ட் வந்து அரபி டிரான்ஸ்லேஷன் தான் மோஸ்ட்லி இருக்கு. அப்படி பார்க்கும்போது அரபி தெரிஞ்சவங்க மட்டும் தான் அத தஃப்சீர் பண்ண முடியுது. அரபிக்கோடது அரபிக்லயே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அது வந்து தமிழ்லயும் இல்ல, இங்கிலீஷ்லயும் இல்ல, உருதுலயும் இல்ல. சோ இப்போ இந்த பேரியர் கேப்ப தான் நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் இங்க வந்து ஃபில் பண்றேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ தஃப்சீர் தபரியா இருக்கட்டும், தஃப்சீருல் குர்துபியா இருக்கட்டும், தஃப்சீர் அல்-ஷாதி அவங்களோட தஃப்சீரா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய தஃப்சீர் இருக்கு. எல்லாருமே இப்போ ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்லத் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த சூரா நம்ம எல்லாருக்கும் கிளியரா தெரியும். இந்த ஒரு சூறாவை நம்ம ஒவ்வொரு தஃப்சீர் ஆசிரியர்கள் கிட்ட இருந்தும் நம்ம பார்க்கும்போது அதற்கான பல விளக்கங்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க. எல்லாருடைய விளக்கமும் ஒரே மாதிரி இருக்குமானா ஆக்சுவல் கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கும். பட் அதை புரிந்து கொள்ற விதத்தை வேற வேற விதத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா தஃப்சீர் ஆசிரியர்களோட விளக்கத்தையும் பார்க்கணும். எல்லாருடைய தஃப்சீர் ஆசிரியர்களோட விளக்கமும் பார்க்கணும். சிலர் சொல்லுவாங்க எல்லா ஆசிரியர்களோட விளக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும்ல, எது சரி எது தப்புன்னு. அந்த கன்ஃபியூஷனே ஆக்சுவலா வராது. எப்போ அப்படின்னா ரொம்ப ஆழமா படிக்கும்போது அந்த வேர்டோட ஆக்சுவல் மீனிங் என்ன, அந்த வேர்டோடைய ரூட் வேர்டு என்ன, அந்த ரூட் வேர்டுக்கான விளக்கம் என்ன, இந்த இமாம் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இமாம் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிளியரா பார்க்கும்போது எல்லாமே கிளியரா தான் இருக்கு. அப்ப நான் கேட்கிறேன், எங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சு? அப்ப மேலோட்டமா இந்த நுனிப்புல் மேயுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நுனிப்புல் மேயும் போதுதான் நிறைய மாறுபாடு இருக்கே தவிர அதை டீப்பா உட்கார்ந்து படிக்கும்போது எல்லாருமே ஒரே கருத்து. ஏன்னா ஒரு குர்ஆன் ஒரே வசனம், யாருமே வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா சொல்ல போறது இல்ல.
இங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா முஸ்லிம்கள் வந்து ஒவ்வொரு ஜமாத்தா பிரிஞ்சிருக்காங்க. இவங்களும் கம்ப்ளீட் வேறுபாடுல இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் தௌஹீத் தான் ஃபாலோ பண்றோம். ஒரு இறைவனை தான் வணங்குறோம். 5 நேரம் தான் தொழுகிறோம் எல்லாரும் 5 நேரம் தான் தொழுகிறோம். எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பின்பற்றோம். அந்த பின்பற்றக்கூடிய முறையில சில கருத்துக்களை வந்து இது சரி அப்படின்றதுலயும் இல்ல இது தவறு அப்படின்றதுலயும் அந்த வேறுபாடுகள் இருக்கிறது தான் இப்ப நம்ம டீப்பா படிக்கும் போது நமக்கு கிளியரா புரியுது. அல்ஹம்துலில்லாஹ் நானே என் லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை பார்த்தேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய கான்ட்ரோவர்சியான விஷயங்களை எடுத்துக்கோங்களேன். சூனியமா இருக்கட்டும், அத்தியாயத்துல விரல் அசைக்கணுமா, கையை எங்க கட்டி தொழுகணும், அப்புறம் குர்ஆனுடைய விளக்கத்தை நம்ம படிக்கும்போது அதுல வந்து இந்த பெண்களை அப்ரஸ் பண்றாங்களா, திருமண முறைகள் வரும்போது இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி டாபிக்ஸ் கூட ரொம்ப எளிமையானதாக இருக்கு விளக்கத்தை படிக்கும்போது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த இமாம்களுடைய விளக்கத்தை படிக்கும்போது இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்காம ஆனா இதுல இவ்வளவு எப்படி வேறுபாடுகள் சிஸ்டர் வருது. சஹீஹ் தொய்ஃப்னு கண்டுபிடிக்கிறீங்க? அது இல்ல இருக்குல்ல. நம்ம துவைஃபான விஷயங்கள் பக்கம் போறது இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் சஹீஹான விஷயங்களையே வந்து அதை புரிந்து கொள்ற விதத்திலே நமக்கு வந்து ஈஸியானதாக தான் இருக்கு. அப்போ நம்ம கிளாஸ்ல வந்து படிக்கும்போது ஓகே அல்ஹம்துலில்லாஹ் இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த விளக்கம் நமக்கு கிடைக்குது. சொல்லுவாங்க அக்கீதா எங்க, எதை ஃபாலோ பண்ணீங்க, எந்த அக்கீதாவை ஃபாலோ பண்றீங்க? அக்கீதா அல்லாஹ் என்ன அக்கீதா கொடுத்தானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அக்கீதாவை கொடுத்தாங்களோ, இறைவன் ஒருவன் தான், கடைசி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கைப்படி நான் வாழணும். அதுல இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸை நம்ம எடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இது தனி அக்கீதா ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன டீச்சிங், ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழி இருக்கு. நீங்க எப்படி எல்லா வழியும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா இது ஒரு வழிதான் இருக்கு. அல்லாஹ் அழைக்கும் போதே யா அய்யுஹன் நாஸ்ன்னு அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அழைக்கிறான், யா அய்யுஹல் ஜமாத்தின்னு கூப்பிடுறான், கூப்பிட மாட்டான். இந்த ஜமாத் அந்த ஜமாத்னு மென்ஷன் பண்றானா கிடையாது. அப்ப அந்த அல்லாஹ்வே முஸ்லீம்னு அழைக்கும் போது, அல்லாஹ்வே முஹ்மீன்னு அழைக்கும் போது நான் அதை பிரிக்க கூடாது, பிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி ஒண்ணு குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. ஓகே, லாஸ்டா ஒரு கொஸ்டின் சிஸ்டர். இப்போ தப்சீர் படிக்கிறதுக்கு எம்ஐஎஸ், பிஐஎஸ் இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கணும், இல்ல ஆலிமா முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரிலாம் கிடையாதா? இப்போ நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து எம்ஐஎஸ்ஓ பிஐஎஸ்ஓ முடிக்கல, ஆனா வந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்காது? ஆக்சுவலா வந்து எல்லாமே நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எடுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு சொல்லி அழைப்பாங்க எல்லாரும்? உம்மி நபி. உம்மி நபின்னு அழைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாதவங்களை தான் அல்லாஹ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அவங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் கொடுக்குறான். இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, நீ பெரிய ஸ்காலரா இருந்துதான் நீ வந்து குர்ஆனை படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் ஸ்காலரா கண்டிப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட ஸ்காலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் கூட ஒரே ஒரு வசனத்துடைய விளக்கத்தை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கண்டிப்பா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் அந்த ரெஸ்பெக்ட்ல அவங்களுக்கு இருக்கிற லெசனை நம்ம எடுத்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஃபாலோ பண்ணணுமே. கண்டிப்பா ஸ்காலர்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணோம்னு இல்ல. சோ அப்ப வந்து அதை நம்ம வந்து எடுத்து இப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். நம்ம எப்பவுமே ஸ்டூடெண்ட் தான். நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட் ஆஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை நம்ம அதோடைய விளக்கங்களை ஆழமா படிப்போம். இப்போ இந்த தஃப்சீர் ஆசிரியர்கள் நமக்கு கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படி நமக்கு முன்னாடி வந்த அறிஞர்கள் எல்லாமே தொகுத்து வச்சிருக்காங்க. ஆனா அது தொகுத்த புக்காவே இருக்கு. படிக்கிறவங்க மட்டுமே படிச்சுட்டே இருக்காங்க. இங்க சாதாரண பாமர மக்களாவே இருக்காங்க. சோ இப்ப நான் என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு பிரிட்ஜா இருக்கும் இன்ஷால்லா. நமக்கு படிக்க தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் படிக்க தெரியுது, அரபிக்ல இருக்கக்கூடிய விளக்கங்களை அவங்க சொல்லியிருக்க விளக்கங்களை நமக்கு தெரியுது. அப்ப அந்த விளக்கத்தை நான் கொண்டு போய் கொடுக்குற ஒரு டூலா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்ம வந்து அதை எல்லாருமே தாவா அப்படின்றது வந்து நம்ம லைஃப் உடைய நமக்கு ரூல்ஸ். ஸோ எதை நம்ம கத்துக்கிறோமோ அதை எடுத்து சொல்லணும். இக்ரா அப்படின்னா படிச்சு சொல்றது, எடுத்து சொல்றது. ஸோ அப்ப அதை எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம். நான் முதல்ல ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அது நேர்வழி கிடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எனக்கு கிடைச்ச அந்த நேர்வழி மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம். இதுக்கு வந்து கண்டிப்பா படிச்சுட்டு தான் விளங்கணுமா அப்படின்னா டீப்பா படிக்கணும், டிகிரி படிக்க வேண்டாம். 2 வித்தியாசம் இருக்கு. இஜாசா அப்படின்றதுலாம் டிகிரி. ஸோ டிகிரி படிச்சா 3 வருஷம் நான் உட்காந்து காலேஜ்ல படிச்சா கூட 3 மணி நேரம் நான் உட்கார்ந்து அந்த ஒரு அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை தேடுற மாதிரி வரும். ரிசர்ச்சும் படிக்கிறதும் ஒண்ணு கிடையாது, இல்ல எப்பவுமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும், டிகிரி வந்து இட்ஸ் பேப்பர். நம்ம 3 வருஷம் வாழ்ந்தா கூட 30 வருஷம் வாங்கி அந்த டிகிரி வச்சிருந்தா கூட அது வெறும் பேப்பரா தான் இருக்கு. பட் அதை
அதுல டீப்பா அதை யோசிச்சு படிக்கும்போது இப்ப வந்து அதோட விளக்கத்துக்காக நான் படிக்க போறேன் அப்படின்னா நிச்சயமா அந்த 3 வருஷத்துக்கு வீணாக்கி இருக்க மாட்டேன். ஆனா இப்போ வந்து படிக்க வர்றவங்க எல்லாருமே படிக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கிறாங்க. இப்போ உலமாக்கள் இருக்காங்க, ஆலிம்கள் இருக்காங்க, இமாம்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த அவங்க அவங்களோட நாலேஜ் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே வழி வழியா வருது. அப்படி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது அவங்களுடைய கருத்துக்களை நம்ம எடுக்கிறோம். நிறைய இமாம்களுடைய கருத்துக்களை நம்ம எடுக்கிறோம். அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் sister. இது நீங்க குரானிக் கிராமர் படிக்கிறனால கேக்குறேன். இது மஸ்டா? குரானிக் கிராமர்ன்றது மஸ்டா தப்சீர் குரானிக் படிக்கிறதுக்கு? கிராமர் வந்து கண்டிப்பா மஸ்ட் தான் சிஸ்டர். பிகாஸ் ஒரு வேர்டை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான்னா ஏன் பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ல இருக்கு. இப்ப வந்து தமிழ் மாதிரி இங்கிலீஷ் மாதிரி கிடையாது. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு இருக்கும். அரபிக்ல பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸும் பிரசன்ட் பிளஸ் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அல்லாஹ் வந்து ஒரு வேர்டை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்தானா அது மோஸ்ட் சர்டனிட்டி. இனிமேல் வரக்கூடியதை கூட அல்லாஹ் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருப்பான். அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன? பிரசன்ட்ல கொடுத்துருக்கானா அது எப்படி மாறும், அது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த வேர்டுடைய கிராமரை கொஞ்சம் பேசிக் நம்ம தெரிஞ்சிருந்தாதான் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஜிஸாக்கல்லாஹ் ஹைரன் அல்ஹம்துலில்லாஹ் sister. நானும் இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து நான் என்ன வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து ஒரு 0.1% தான் ரீச் பண்ண மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் தெரியுது. ஆனா நான் எனக்கு ஒரு மோட்டிவ்னா 0.1% நம்ம படிச்சா கூட அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கை முழுக்க என் கூட சேர்ந்து எல்லாரும் வாங்க படிங்க ரசூலுல்லாஹ்வும் அப்படின்ற அதானே மாதிரி. சொன்னாங்க. நீங்க எதை கேட்டீர்களோ அதை நீங்க பிறருக்கும் சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி உங்கள சிறந்த சமூகம் யாரா இருக்கீங்க அப்படின்னா குர்ஆனை கற்று மத்தவங்களுக்கு கற்பிக்கிறவங்க அவங்கதான் சிறந்த சமூகம். நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா நான் அதை எடுத்து சொல்லும்போது அது என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஒவ்வொரு தடவை எடுத்து சொல்லும் போதும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் நமக்கு தோணும். நீ அதை சொல்லிக்கிட்டே செய்யாம இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஓகே நம்ம செய்யணும் 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 அந்த அந்த ஒரு மோட்டிவ்காக அல்ஹம்துலில்லாஹ் அதை செஞ்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க சிஸ்டர். ரொம்ப ஜிஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் கல்வி ஞானத்தை வழங்கட்டும் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய அகாடமி சார்பாகவும் உங்களுக்கு அதிகமான துவாக்கள்ல சேர்த்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களையும் உங்களுடைய துவாக்கள்ல சேர்த்துக்காங்க. இப்ப நீங்க எடுக்கக்கூடிய தப்சீர் கிளாஸ் உடைய நேரம் என்ன சிஸ்டர்? அதையும் சொல்லிட்டீங்கன்னா? தப்சீர் வந்து நான் பண்றனால எனக்கு பர்சனல் ஒர்க்கும் நிறைய இருக்கு. அதனால நான் 1 மணி நேரம் மட்டும் இதை நான் டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மகரிப். ஸோ ஆஃப்டர் மகரிப் அப்படின்னும் போது 6:15 to 7:15 1 hour 1.5 hour வந்து வந்துரும். வீக்லி 5 classes இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டே டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல 1 மணி நேரம் கூட குர்ஆனுக்காக நம்ம செலவு பண்ண மாட்டோமா அப்படின்றதுனால இது வந்து நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய நோக்கம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். இதை படிக்கக்கூடியவங்களும் அடுத்தடுத்து கிளாஸ் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவங்களும் நிறைய டைம்ல வந்து நமக்கு இந்த குர்ஆனை கற்பிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த டைம் தான் சிஸ்டர் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் உங்களுடைய பணி சிறப்பாகட்டும் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனதுக்காக அல்லாஹ் உங்களுடைய நேரத்துல பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர், ஜிஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.